போங்கடா, அம்மாட்ட பேசிட்டு வரேன். சொல்லுமா. பண்ற சும்மா தான் காலேஜில். சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். காலேஜுன்னு சொன்னியப்பா, ஃபீஸ் கட்டணுமே, நீயே பார்த்துக்கியாப்பா? பார்த்துக்கிறேம்மா. சரி வச்சுட்டா? சரிப்பா. சொல்லலாம். தம்பி கேட்ரிங் இருக்கு, வரியாடா? இல்லைண்ணா, காலேஜ் வந்துட்டேண்ணா. ஏய் வேணும்டா, ஆள் கம்மியாக இருக்குடா. என்ன வர முடியாதுண்ணா. ஏய் எவனுமே இல்லைடா கூட, நீ இருந்தால் தான்டா கரெக்டாக இருக்கும். காலேஜ் வந்துட்டேண்ணே, விட மாட்டாங்கண்ணே. ஏற்கனவே சொல்லிட்டு வாடா. கேட்டு பார்க்கறேண்ணா, விட்டாங்கன்னா வரேன். சரி சீக்கிரம் கேட்டு கால் பண்ணி சொல்கிறேண்ணா. மேம். வாங்க சார், இதான் காலேஜ் வர நேரமா? உனக்கு அட்டனன்ஸ் ஆப்ஷன் போட்டாச்சு, நீ வெளியவே நில்லு. சரி மச்சி, எல்லாம் சேர்ந்து ஒரு ட்ரிப்பு போகலாமா? என்ன ராகுல், உனக்கு ஓகேவா? ட்ரிப்பா? இல்லைங்கப்பா, நீங்கள் போயிட்டு வாங்க. எல்லாரும் ஜாலியாக இருக்காங்க, நீ மட்டும் ஏன்டா இப்படி இருக்க? போயிட்டு வாங்க. அவன் என்னடா இப்படி இருக்கான்? வாங்க சார், தப்பா சரியான டைமுக்கு வந்துட்டீங்க போல. சரி, காலேஜ்க்கு வரியா இல்லை ஃபேஷன் ஷோக்கு வரியா? என்ன ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இதெல்லாம்? போகல. சார் சார் சார், நாளைக்கு தான் லாஸ்ட் டேட் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு. தெரியும்ல, நீ மட்டும்தான் இன்னும் பே பண்ணலை. மேம், மிடில் கிளாஸ் பையன் காலேஜ் வருது, எவ்வளோ கஷ்டம் தெரியுமா மேம்? மேம், என்கிட்ட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் சரியில்லைன்னு சொல்லுங்க. என்கிட்ட ட்ரெஸ் ஒழுங்காக இருந்தால் நான் போட்டாருமா. நான் எடுக்கிற ட்ரெஸ்ஸே இதான் மேம். ஃபீஸ் பே பண்ணுறதுக்கோசம் தான் நாங்கள் ஒர்க் போகிறோம். அதனால தான் அட்டனன்ஸ் பர்சன்டேஜ் கம்மியாகுது. அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. ஃபேமிலி விட்டு அங்கேருந்து வந்து இவ்வளோ தூரம் இருப்போம், எல்லாம் புரிஞ்சுப்பீங்கன்னு நினச்சிக்கலாம். ஆனால் பட் இங்கே யாருமே அப்படி கிடையாது மேம். இவன் வேறு சும்மா அங்கே போகலாம் இங்கே போகலான்ட்டு இருக்கான். அவங்க வீட்டில் காசு தராங்க, ஆனால் எங்கள் லைஃப்லாம் அப்படி இல்லை மேம். ஏய் மச்சி, நான் இங்கே என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ அங்கே என்ன கனவு கண்டுட்டு இருக்க? வெளியே போ. விடு நண்பா, பார்த்துக்கலாம்.